ஜய 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 கோவிந்தா ஜய 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 கோபாலா ஜய 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 கோவிந்தா ஜய ஜய ஜய. மலையனூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி நாடகமடத்தின் வீடியோவை நீங்கள் கண்டுகளிக்க வேண்டும் என்றால் கலை காதலன் 73 என்னும் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எங்களது மேல் மலையனூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி நாடகமடத்திற்கு ஆதரவு தாங்க. உங்களுடைய கருத்துக்களை இறுதியாக எனக்காக ஒன்றை செய்து முடித்துவிடு. நிச்சயமாக உரைக்கின்றேன். நான் பெற்ற வரத்தின் மகிமையால் என் கோட்டை வரையிலும் அங்க பிரதேசம் வர வேண்டும். என்னால் வர முடியாது. அதற்காக வர முடியாது. கட்டளை இடுகின்றேன். வர முடியாது என்று உரைக்கின்றார். எதற்காக? இந்த பாமர மக்கள் நடைபெற வீதியிலே அங்க பிரதேசம் வந்தால் மும்மூர்த்தி தேவர்கள் முதல் கொண்டு நகைப்பார்களாம். ஏண்டா சொல்ல மாட்டா, இவளுக்காக அழகான ஒரு ஆலயம் ஒன்று அமைத்து இவளுக்காக அழகான ஒரு திருவிழா ஒன்று செய்து எத்தனையோ வேண்டுதல்கள் என்னுடைய தாய்க்காக, என்னுடைய தந்தைக்காக, இவ்வளவைய கால்நடைகளுக்காக கூட வேண்டுதல் வைக்கிறார்கள். இந்த வேண்டுதல் நிறைவேறும் என்று நினைத்துக் கொண்டு எத்தனையோ நேர்த்திக்கடன்கள் செய்கிறார்கள். எப்பேற்பட்ட நேர்த்திக்கடன்கள்! ஆலயத்தை சுற்றி மண்டியிட்டு வருகிறார்கள். உடலிலே ஜலத்தை ஊற்றிக்கொண்டு அங்க பிரதேசம் வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் பிள்ளைகள் இல்லாத ஒரே காரணத்திற்காக ஆலயத்தின் வாயிற்படியிலே மண்சார் உண்கிறார்கள். இதெல்லாம் எதற்காக? நல்லா இருக்கு. ஆனா இவ்வளவு அவரா போடுறாங்களா ஆலயத்துல உள்ள நல்லா அது மட்டும் அல்லாமல் அந்த நேரத்தில் பிரம்மதேவனாகப்பட்டவர் எழுதி வைத்தார் ஏற்றிலே இந்நாருக்கு இது நடக்கும், இந்நாருக்கு இது நடக்காது என்று பிரம்மதேவனாகப்பட்டவர் எழுதி வைத்தார். ஒரு உயிராகப்பட்டது வேலையிலே பிறக்கும், ஒரு உயிராகப்பட்டது வேலையில இருக்கும் என்று பிரம்மதேவனாகப்பட்டவர் எழுதி வைத்தார். பாமர மக்களுக்கு அது தெரியாது. நிச்சயமாக கோவிந்தா கருணாகரனே கோபாலா காருணில் வந்தலே கோவிந்தா கருணாகரனே கோபாலா பார்முகை ராமா கோவிந்தா பத்மாவதி பிரியா கோபாலா ஜய 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 கோவிந்தா
நான் பட்ட வரத்தை மனைவியா நீ எனக்கு அரக்கம் என்று நினைத்தாய். மேல வா. பொம்மையா, இதா வார்த்தையா, இவள் கண்டால் எனக்கு வர அவள் வலுத்து விட்டது. ஆகையால் இவளை விட்டால் எனக்கு தந்தத பால் வர வேறு யாருக்காக தந்து விடாது. ஆகையால் இவளை இப்போது என் பாதாளத்தில் அழைக்க வேண்டும். வர்றமாகப்பட்டதை பறித்து விட்டேன். ஆமாம், அது மட்டுமல்லாமல் அந்த வனபத்திர காளியை எனக்கு அழைத்ததப்பா யாருக்கு வளர்த்த கணப்பா இந்த ஒரே காரணத்திற்காக நம் பாதாள சிறையை அழைத்து வைத்திருக்கிறேன். இப்போதே புறப்பட்டு சென்று இந்த சந்தோஷமான விஷயத்தை எவருக்கு வைக்க வேண்டும். ஆகட்டும், நான் அழைத்ததாக உடனே சென்று உன் தங்கை அழைத்து பகலவன் கோட்டையை ஆளக்கூடிய மகளாக மகேஸ்வரி
பெரிய பெயரோடு ஆனதிலும் என் தந்தையையும் என் அண்ணனையும் காணவில்லை. அப்பா கலைக்காதலன் 73 யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.